ஹாய் இட்ஸ் லேடி பேர்ட் டைம். ரொம்ப சிம்பிளாக உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் தண்ணி ஊற்றி உருளைக்கிழங்கு சேர்த்து உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க 2 விசில். இப்போ வந்துட்டு உருளைக்கிழங்கை நல்லா தோல் விரித்து இந்த மாதிரி துண்டு துண்டாக எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுந்து, பெரிய வெங்காயம், பொடிசாக நறுக்கின தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டு அது கூட வெட்டி வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம பூண்டு கொஞ்சமாக நச்சு போட்டுக்கோங்க. இதுக்கு தண்ணி எதுவுமே தெளிச்சு கூட விடக்கூடாதுங்க. அந்த எண்ணெயிலே லைட்டாக சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலை, உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம். போட்டுட்டு நல்லா சிம்லே வச்சு கிளறி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான உருளைக்கிழங்கு மசால் ரெடி ஆயிரும். உண்மையிலே இது சாம்பார் சாதம், தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்குமே ரொம்ப பிடிக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அப்படியே ஒரு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.